இது என்னன்னா விஜய் சாரே வந்து பண்ணிட்டேன், அவரே வந்து வலுக்கட்டாயமா ஒரு மாஸ்கா பண்றேன்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சத்தியமா கிடையவே கிடையாது. இது சம்மந்தப்பட்ட யாரோ பண்ணிருக்காங்க. அது பண்ணா துரோகம் தான் கண்டிப்பா. அது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அது கிட்டத்தட்ட பிரஸ் மீட்ல யாரோ கண்டுபிடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், கண்டிப்பா தண்டிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. மாற்றம் வராதனால தான் நீங்க மாற்றம் வருமா என்று கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா விஜய் சார் மூலமா ஒரு விஷயம் நடக்கணும்ன்றது நம்மளும் எதிர்பார்க்கலாம். என்னோட ஓட்டு நிச்சயமா டிவிகே தான். இன்னைக்கு பூஜை கொடூரா படத்தோட பூஜையில் உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோட கதாபாத்திரம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் நிறைய நடிச்சிருக்கேன். பட் ஹெட் கான்ஸ்டபிளா முதல் முறையாக பண்ணதில்லை, ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ஒரு 2 ஹீரோ இந்த படத்தில். ஸோ எதிர்நாயகனா வந்து இலியாஸ் பண்ணுறாரு, சம்பத் சார், தீனானே, ஜானகி அம்மா. ஸோ நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க. டேரக்டர் இப்போ சொல்லலாம், டேரக்டர் நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் நல்ல நண்பர்கள். ரொம்ப நாள் போராட்டம் டைரக்டருக்கு சார்லஸ் அவருக்கு இந்த படம் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசரை தேடி கதை என்கிட்ட அப்பயே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இயக்குனருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆக்டர். நானும் அவர் ஒரு படம் பாண்டிச்சேரி ஒரு சாங்கில் தான் மீட் பண்ணோம் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்படி தான் அந்த கதை என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலாக நம்ம படம் பண்ணுறோன்னு, அதான் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களான்னு. ஸோ அதுலேருந்து நல்லா ஃபாலோஅப்பில் இருந்தார். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதிகமாக இந்த மாதிரி கதைகள்லாம் கொரியன் படம், ஈரானியன், இந்த மாதிரி யூஎஸ் பேஸ்டான ஒரு ஹாலிவுட் படங்கள் இந்த மாதிரி கதைகள் ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஒரு புதுசாக ஒரு முயற்சியாக வந்து ஒரு விஷயம் டைரக்டர் பண்ணுறாரு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள், பிரதோஷ நாள், வருஷப்பருப்பு. ஸோ எல்லா நியூ இயரும் தமிழ் மக்களுக்கும் சிறப்பாக அமையட்டும். ஜனநாயகன் வந்து லீக் ஆயிருக்கு சார். எனக்கு டவுட், நிஜமா லீக் ஆயிருக்கா? இல்லை கேட்குறேன். ஆமா லீக் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்க. ஃபுல் படம் லீக் ஆயிருக்கு. நாங்க பார்க்கல, நானும் பார்க்கல. இல்ல ஜனநாயகம் லீக்ல என்ன தெரியுமா, டிவிக்கு நம்மளே சினிமால இருந்து அந்த துரோகத்தை பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க, பெப்சில இருந்து சொன்னாங்க, அமீர் சார் சொன்னார், நிறைய பேர் சொன்னாங்க படத்தை பார்த்தாங்க. ஏன்னா விஜய் சாரா இருந்தாலும் சரி, பெரிய சின்ன நடிகராக யாரா இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி 500 கோடி போட்டு பண்றோம். நம்ம ஒரு 2 கோடி 3 கோடியில படம் பண்றோம். ரொம்ப எக்ஸ்பெக்டடான படம். இது என்னன்னா விஜய் சாரே வந்து பண்ணிட்டேன், அவரே வந்து வலுக்கட்டாயமா ஒரு மாஸ்கா பண்றேன்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சத்தியமா கிடையவே கிடையாது. ஒரு படம் லீக் ஆகுதுன்னா ஒன்று எடிட்டர் சைட்ல இருந்து மூவ் ஆகணும், இல்லை ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து மூவ் ஆகணும். அவங்களே இப்படி ஒரு நல்ல படத்தை பண்ணிட்டு, என்னைக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, கையை க்ளோஸ் பண்ணி வச்சு என்ன வரப்போகுதுன்னு ஒரு மாசம் இருக்கும் படத்துல. அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஸோ டிவிக்கு இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுது, விஜய் சார் என்ன அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போறாரு, யாரா பார்ட்டியோட ஜாயின் பண்ண போறாங்களா, அந்த எலெக்ஷன் ஜெயிக்க போதா, அந்த கியூரியாசிட்டி இருக்கும்போது அவர் இந்த படத்தை லீக் பண்ண அவசியமே கிடையாது. இந்த படத்தோட விஷயங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன் லீக் பண்ணிட்டு அந்த நஷ்டத்தை அவரை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும்னு அவர் சினிமாவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு நல்ல ஒரு நடிகர். கரெக்ட் டைமுக்கு வராரு, கரெக்டாக நடிச்சுட்டு ஒரு பாட்டு வேலையை பார்த்துட்டு அந்த விஷயத்தை விஜய் சார் பண்ணுவாரான்னு எனக்கு பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக கிடையாது. இதை சம்மந்தப்பட்ட யாரோ பண்ணிருக்காங்க. அது பண்ணா துரோகம் தான் கண்டிப்பாக. அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அது கிட்டத்தட்ட பிரஸ் மீட்ல யாரோ கண்டுபிடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. 100% அது ஒரு விஷயம் பண்ணணும். சின்ன படமா பெரிய படம் இல்லை. இதை ஜனநாயகத்துக்கு விட்டுட்டாங்கன்னா அடுத்த எல்லா படத்தும் நடக்கும் கண்டிப்பா. 100% இது தவிர்க்கப்படணும். கண்டிப்பா அது கண்டுபிடிச்சோம் நம்பிக்கை கண்டிப்பா. மாற்றம் வருமா? கண்டிப்பா வரும். 10 நாள் தான் இருக்கு, இன்னும் ஒரு மாசம். யாரு மூலமா மாற்றம்? தமிழகத்துல மாற்றம் வருமா? இல்ல, ஒரு நாள் ஒரு கட்சியும் ஒரு விஷயம் பண்றாங்க. மாற்றம் வந்துச்சான்றது நான் மட்டும் சொல்ல முடியாது. மாற்றம் வராதனால தான் நீங்க மாற்றம் வருமா என்று கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா விஜய் சார் மூலமா ஒரு விஷயம் நடக்கணும்ன்றது நம்மளும் எதிர்பார்க்கலாம். என்னோட ஓட்டு நிச்சயமா டிவிகே தான். ஏன்னா நான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கேன். எல்லாருமே ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா பெரும்பாலும் அவர் நிறைய விஷயங்கள் விஷயமா நிறைய விஷயங்கள் இளைஞருக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கும் ஒரு சான்ஸ், வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி தான், வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதான்னு தெரியும். கன்ஃபார்ம் இந்த வாட்டி வந்து பெரிய மாற்றங்கள்
நடக்கலாம். அவர் மூலமா ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை கண்டிப்பா இருக்குன்ற. ஏன்னா அந்த கூட்டத்துல உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்றாங்க கூட்டம் ஓட்டா மாறாதுனால. கிடையவே கிடையாது. கூட்டம் கண்டிப்பா ஓட்டா மாறும். சும்மா வந்து விஜய் சார் ஸ்கிரீன்ல பார்த்தவங்க வந்து டாடா காட்டணும் அவசியமே கிடையாது. ஒரு மாற்றம் ஏற்படணும். ஒரு விஷயம் நடக்கும்ன்ற இந்த எலெக்ஷன்ல திருப்புமுனை நடக்கும் நம்புறேன் கண்டிப்பா.